காய்ஸ் நான் தான் நாலேஜ் பேசுகிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 1v1 தான் மேட்ச் பார்க்க போகிறோம். யாருக்குன்னா எனக்கும் நம்ம டீமன் ப்ரோக்கும். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஓகே, இப்போ நான் முக்கியமாக 5 விஷயத்தை பற்றி நான் வீடியோவில் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னதுன்னா, ஆக்சுவலி வந்து ரீசெண்டாக நான் போஸ்ட் போட்டிருந்தேன் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அந்த 3 மாதத்துக்கு போஸ்ட்டில் ஒரு ப்ரோ வந்து இன்வைட் பண்ணி நம்ம சேனலோட ப்ரோ தான் ஆகுது. என்னதுன்னா யூவிஐடி வந்து மெக்கரினாவோட ரோபோட் கொடுத்துருந்தாரு. ஆனால் நாங்கள் வந்து கரெக்டாக வந்து மாஸ்கனுக்கு மாறிட்டோம். மாஸ்கனுக்கு மாறினால அதனால் வந்து விளாட முடியல. சாரி ப்ரோ, இந்த ஓப்பன் வீடியோவில் நான் சேலஞ்ச் கேட்டுக்கிறேன். செகண்ட் விஷயம் என்னதுன்னா, நம்ம லியோதாஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு யூடியூபர், அதுவும் ஒரு கேர்ள். அந்த விஷயமே எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தெரிய வந்துச்சு. ஓகே, இப்போ நமக்கு ஒரு 2 சேலஞ்ச் இருக்குது. நம்ம டீமன் ப்ரோ ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காரு. என்னதுன்னா ப்ரோ, டீமன் ப்ரோ கேட்குறா ப்ரோ, நீங்கள் சொல்லிங்க ப்ரோ, எனக்கு சேலஞ்ச் கொடுத்தீங்களா ப்ரோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி? என்ன சேலஞ்சு ப்ரோ? பூஸ்டி ஷீல்டு அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் ஸ்னைப்பர், அதாவது ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வேணால் நீங்கள் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் மேட்ச்சில் தோற்றுனீங்கன்னா செகண்ட் மேட்ச்சில் வேணால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் ஏரியாக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நீங்கள் ராய்கர் சூஸ் பண்ணியிருக்கீங்கள்ல, அங்கே ஒரு இடத்துல ஸ்பான் ஆவீங்கள்ல, அந்த இடத்துக்கு முன்னாடியே ஒரு வீடு இருக்கும்ல, அந்த வீட்டு மேலே தான் நீங்கள் நிற்கணும். ஓகே, மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கட் பண்ணிட்டாரு. யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நீ வேணா சண்டைக்கு வா, வாடா, வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா, நீ வேணா சண்டைக்கு வா ப்ரோவே. அதனால் நான் எப்படி ஆட போகிறோம் எனக்கே தெரில. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். நீங்கள் ப்ரோ காணாம போயிட்டீங்க, காணாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, போகலாங்களா ப்ரோ? சரி ப்ரோ, ராய்கர் மேட்ச் தான் ப்ரோ. ஏன் கிங்டமா ப்ரோ? அது கொஞ்சம் எனக்கு சின்ன சின்ன சீக்ரெட் லூப்ஸ் தெரியும். அந்த லூப்ஸ் மூலியமாக நான் தப்பிக்கிறேன். இப்போ என்ன ஃபஸ்ட் மேட்ச் என்ன யூஸ் பண்ண ப்ரோ? ஸ்னைப்பா? ஸ்னைப்புக்கும் எனக்கும் ஆகாதே, பார்த்துக்கலாமா? நீ ஸ்னைப்பில் ஆடுவீங்க, என்ன எடுக்கிற பார்த்தியா? அங்கே நிற்கிற ப்ரோ நீ. ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் வரல ப்ரோ. வந்துட்டேங்க ப்ரோ, இப்போ தான் வரேன் ப்ரோ. ப்ரோ நான் எப்படி உங்கள் வீட்டில் தான் நிற்கணும், நீயே சேலஞ்சாக கொடுத்துருக்கேன். ஏறுங்க ப்ரோ, ஏறுங்க. சொல்லுங்க பாய். 2 டைம் ஆடி போயிட்டா ப்ரோ. நீயும் தான் மொட்டை மாலை ஏறணும் ப்ரோ. திருப்பி கீழே வந்து வெளியில் கொள்ளக்கூடாது சொல்லிட்டேன். பார்த்துக்கலாமா? ஐயோ, ப்ரோ வேறு பல வருஷமாக வெளியில் இருக்காரு நம்ம மேலே. நீங்கள் போன மாதம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ப்ரோ காணோம், கிணத்த காணோம்லே ப்ரோ. மண்டை காட்டாது ப்ரோ, அடிச்சிடும் ப்ரோ. ஏன் சொல்ல தெரியுமா? நீ கரெக்டாக என் ரேஞ்சில் நிற்கிற, மண்டையை காட்டுற, வாங்கிடுவேன். அப்போ திருப்பி கொல்றேன் அப்படின்னா வெளியே வந்து கொல்லக்கூடாது. அப்போவே சொன்னேன் மண்டையை காட்டாத அடிச்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். ப்ரோ சேலஞ்சு நீ என்ன சொன்ன? சேலஞ்சு சொன்ன ப்ரோ. சின்ன வயசு ஏமாத்தக்கூடாது ப்ரோ. ப்ரோ மண்டை தெரியுது ப்ரோ. க்ளோவாக ஆயிடுச்சு ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ அவ்வளோதான் எனக்கு ப்ரோ. சின்ன ஹெல்ப் பீஸ் ப்ரோ. சாரி, சரி நான் ஹெல்ப் பீஸ் வேணாம். என்னோட இதில் புல்லட் முடிய போகுது, அதனால் நான் ஷார்ட் கன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரோ புல்லட் முடிய போகிற வரைக்கும் அதுக்கே ஆசை அடிச்சுக்கிறேனே ப்ரோ. ஓகே காய்ஸ், ப்ரோ வந்து ஏஞ்சல்ஸ் நிற்கிறாரு. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, அப்படி பண்ணிடுவோம். டொங் டொங் வெஸ்டார் ஒரு ஷாட் வச்சுட்டாரு நம்மளைய. ப்ரோ
ப்ரோ என்ன ப்ரோ ஒரு ஷார்ட் டெஸ்ட்டாக தான் ப்ரோ சொன்னேன் நான், எதுவுமே சொல்லல. திருப்பி ரீலோட் ஆயிருமே அந்த ஷார்ட் கன் அது. இல்லை ப்ரோ நான் வந்து யூஸ் பண்ணல. என்ன ப்ரோ நீங்க சொல்றீங்க? அப்ப இது என்னது ப்ரோ? ப்ரோ ஷார்ட் கன் தான் யூஸ் பண்ணேன் நான். ஓ நீங்க ஷார்ட் கன் யூஸ் பண்ணீங்க? இப்போ லாங்கெல்லாம் யூஸ் பண்ண ஒரே ஷாட் தான் உனக்கு மண்டை காணாமல் போகும் பார்த்துக்கோ. இப்போ பார்த்து இப்போ போன மேட்ச் நான் எப்படி ஆகணும். என்ன ப்ரோ நீங்க? நான் வந்து ஷேடோகோ கேமிங் ப்ரோ. ஷாடோ கன் கேமிங்கா? இப்போ அது பேர் ஷேடோ வூல்ஃப் ப்ரோ. பழச மறக்க முடியல. ஸ்டார் செகண்ட் ஷாட் ஸ்டார் ப்ரோ. நான் இன்னும் உனக்கோ கண்டிஷன் தரேன், நீ மெடிக்கேட் யூஸ் பண்ணக்கூடாது. மெடிக்கேட்டே மொளை ஏன்ட்ட முட்டையா தான் இருக்கு. நான் நம்பர் மாதிரி எங்கே இருக்கு பாருங்க, நம்பர் மாதிரி இருக்கு. நீங்களே வாங்க ப்ரோ. ஐயோ எனக்கு காய்ஸ் நான் ஏமாத்தலை, வேணா என்னோட ஸ்க்ரீனை கூட மண்டிக்கு விடிக்கிறேன். ஸ்க்ரீனை கூட பார்த்துக்கோங்க, நான் ஒன்றுமே வைக்கல ப்ரோ. எனக்கு வேற ஆம ரொம்ப கம்மியா இருக்கு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, உனக்கும் முடிஞ்சு எனக்கு ரேஞ்சு. அப்புறம் மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? ஸ்டாரா இஷ்டரா அஸ்னா நீ முடிச்சிட்டீங்களா ப்ரோ, இதுக்கு மேலே எங்கே வைக்கிறது? சரி இருக்கிற புல்லட் இதுக்கே செலவு பண்ணிடலாம். வந்தா அவ்வளோதான் அடிதான். கருமமே ப்ரோ தங்க பிஜிஎம்கிட்ட இருக்கு ப்ரோ. அங்கே பிஜியா ப்ரோ? அது ஸ்கின்னு தானே, அதுக்கு ஏன் ப்ரோ இவ்வளோ ஓவராக பண்ணணும்? ஸ்கின்லேயே சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிட்டேன் ப்ரோ நான். இதை நம்ம டியூன் பண்ண நல்லா ஏறுவான் ப்ரோ. வெட்ட வெயில், பங்குனி வெயில், அதான் ப்ரோ சொன்னேன். இப்போ வந்துடும் அப்புறம் எனக்கு என்ன கோவம் வந்துடும், பல்ப் வந்துடும். கோவம் ஓ எனக்கே ஹெட்செட் வைப்பேன் நீ ப்ரோ. ஸ்னைப் வரேன் ப்ரோ. ஸ்னைப். ஐயோ ப்ரோ ப்ரோ கண்டிஷன் சப்ளைடு ப்ரோ. நான் இப்போவே சொல்லிட்டேன், நம்மளே கொஞ்சம் நான் ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது, சின்ன பையன்தான். ரவுண்ட் அட் நீங்கள் தான் செக் பண்ணுங்க. நீங்கள் தான் செக் பண்ணுங்க. நீங்கள் தான் செக் பண்ணுங்க. வெற்றி ப்ரோ. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற போராடிக்க நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ ப்ரோ கொடுத்து சேலஞ்சு பாரு ப்ரோ. 5 கில்லு 4 டெத்து ப்ரோ. ஏன் ஏரியா ப்ரோ 5 டெத்து 4 கில்லு, அப்படியே ஆப்போசிட்டு. ப்ரோ நான் தானே அடித்தேன் நான் ப்ரோ. சேலஞ்சு கொடுத்தா நான் என்ன ப்ரோ பண்ணது? பரக்குனிசா என்ன ப்ரோ நீங்கள் பரக்குனிசா? பறக்குனிஷா ப்ரோ, இன்னும் பேட் பேட்லாம் பேசுகிற சரியில்லை ப்ரோ. பேட் பேட் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் ப்ரோ, பேட் பேட் பேசுங்க. அது பரக்குனிசா அப்படியோட தெரியுமா? போதும் ப்ரோ, நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிக்கலாம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.